பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா 5 முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான உயர்மட்ட குழு கூட்டத்திற்கு பின் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 27ஆம் தேதிக்குள் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. 27ஆம் தேதிக்கு பிறகு பாகிஸ்தானியர்களுக்கு விசா வழங்கப்படாது என அறிவித்துள்ளது. இந்தியர்கள் யாரும் பாகிஸ்தான் செல்ல வேண்டாம் எனவும் பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் அனைவரும் இந்தியாவுக்கு திரும்ப வர வேண்டும் எனவும் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு வெளியேறும் பெண்மணி ஒருவர் பேசுகையில், என்ன நடந்ததோ அது சரியில்லை. நான் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரை சேர்ந்தவள். நான் பாகிஸ்தானில் திருமணம் செய்து கொண்டேன். என் கணவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர். 4 நாட்களுக்கு பிறகு நாங்க திரும்ப வரதான் போகிறோம். ஆனால் நாங்கள் வெளியேற வேணும்னு சொன்னதுனால இங்க வந்திருக்கோம். இந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகள் மட்டுமே தண்டிக்கப்பட வேணும். சாமானிய மக்கள் தண்டிக்கப்படக்கூடாது. எங்கள் நிலைமையை நினைத்து அழுகிற பெற்றோர்களை நாங்க இங்கேயே விட்டுட்டு சொல்றோம். பயங்கரவாத தாக்குதல் யார் செஞ்சிருந்தாலும் அது தவறுதான். இஸ்லாம் அதை கற்பிக்கவே இல்லை. இதை செய்தவங்க குரானை படிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்னன்னே தெரியல என்று வருத்தத்துடன் பாகிஸ்தானுக்கு திரும்பும் வழியில் ஒரு பாகிஸ்தான் குடிமகள் பேசியிருக்கிறார். இந்த வீடியோவை எப்படியாச்சும் வைரல் ஆக்குங்க, என்னையும் என் பசங்களையும் எங்க ஊருக்கு அனுப்புங்க என்று செய்தியாளர்களிடம் கெஞ்சும் பெண்மணியின் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.